நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் கடமையான ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் படைத்த இறைவனான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து வணங்குவதற்காகவும் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அஹ்லுல் பைத் என்ற அன்னலாரின் குடும்பத்தாரின் மீதும் அன்னலாரின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளையும் அவன் புறத்திலிருந்து அமைதியையும் என்றென்றும் நிலவச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை துவங்குகிறேன். அல்லாஹு தஆலா அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அல்லாஹ் தேர்வு செய்து இறுதி நபியாக தேர்வு செய்யப்பட்ட அல்லாஹுவால் இந்த ஒட்டுமொத்த துனியாவுக்கும் இந்த துனியாவில் வாழுகிற ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் அருட்கொடையாக, ரஹ்மத்தாக, தூதராக, வழிகாட்டி தலைவராக அல்லாஹ் இறுதி தூதரை தேர்வு செய்து இந்த துனியாவுக்கு அனுப்பியிருக்கிறான். ஒட்டுமொத்த துனியாவுக்கும் இந்த துனியாவில் வாழுகிற ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் அருட்கொடையாக, ரஹமத்தாக அனுப்பப்பட்ட, வழிகாட்டி தலைவராக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களின் மீது அல்லாஹ் சுமத்திய ஒரு கடமை. அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதும் தான் பின்பற்றுகிற இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அவர்களின் மீது நுபுவத் என்ற அந்த நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்து எவ்வாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய நபியாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ, அவர்களுக்கு நுபுவத் என்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் எப்படி அவர்களின் மீது சுமத்தி அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த நுபுவத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து அறிவிக்கப்படுகிற அந்த நுபுவத்து சம்பந்தப்பட்ட வகியை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து
மக்களை எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றும் நேர்வழியின் பக்கம் மனித இனத்தை அழைக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் எப்படி அவனுடைய இறுதி தூதருக்கு கடமையாக ஆக்கினானோ அதே போன்று அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களான அந்த உன்னத தோழர்களான அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் உன்னத தூதரான அந்த நபியின் உன்னத தோழர்களான நபி தோழர்களில் இருந்து இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரை இந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரை இந்த துனியாவில் வாழக்கூடிய அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணின் மீதும் ஒவ்வொரு மூமினான பெண்ணின் மீதும் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறான்? மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். தாங்கள் எதை பின்பற்றுகிறோமோ, நாம் எதை பின்பற்றுகிறோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நபியின் மீது கடமையாக்கப்பட்டது, நபியின் காலத்தில் வாழ்ந்த மூமின்களான அந்த சஹாபாக்களின் மீது கடமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், தாபீன்கள், இமாம்கள் அதை பின்பற்றினார்கள், செயல்படுத்தினார்கள். இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மூமினான ஆணும் ஒவ்வொரு மூமினான பெண்ணும் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், சத்திய மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். உறுதியாக சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆணும் ஒவ்வொரு மூமினான பெண்ணும் இந்த சத்திய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நம் எல்லோருக்குமே கடமையாக ஆக்கியிருக்கிறார். சத்தியத்தை பின்பற்றுவது என்று சொன்னார், சத்தியத்தை எடுத்துரைப்பது என்று சொன்னார், குர்ஆன் சுன்னாவில் இல்லாத எந்த ஒரு வழிமுறையாவது சத்தியமாகுமா என்று சொன்னார்? நிச்சயமாக ஆகாது. இஸ்லாம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுல் நசீஹா, தீன் என்பது, மார்க்கம் என்பது பிறருக்கு நலன் செய்வது, பிறருக்கு நலன் நாடுவது என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அப்ப அந்த அல்லாஹ் நமக்கு தந்த வாழ்க்கை நெறியான தீன் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை நெறியான சத்திய இஸ்லாம், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லப்படுகிற பலவீனமாக இல்லாமல், லஈஃபாக இல்லாமல், ஸஹீஹாக இருக்கிற ஒவ்வொரு ஹதீஸும் அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹி என்பதை நாம் புரிந்து அந்த வஹியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். குர்ஆன்ல இல்லாத எந்த ஒன்றும் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அதே போன்று ஹதீஸ்களில் இல்லாத, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களும் காட்டித்தராத எந்த விஷயமா இருந்தாலும் அது இஸ்லாத்தில் உள்ளதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனையோ தீமைகள், அனாச்சாரங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் வலிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் எத்தனையோ அனாச்சாரங்கள், பிதஅத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டு அதை முஸ்லிம் சமுதாயம் செய்து வருகிறது. அது மௌலீது என்ற ஒரு இணை வைப்பு வரிகள் எழுதப்பட்ட மௌலீது என்ற காரியமாக, அந்த மௌலீது ஓதுகிற பழக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வுடைய நபியை புகழுகிறோம், அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் ஓதப்படுகிற மௌலூத், அந்த மௌலூதின் நினைவாக செய்யப்படுகிற மீலாது விழா, இது போன்று எண்ணற்ற எத்தனையோ காரியங்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கிறது. அது குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களும் காட்டித்தராத எத்தனையோ விஷயங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில், அந்த தீமைகள் எல்லாம், அனாச்சாரங்கள் எல்லாம், வழிதவர செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் நேர்வழி என்ற போர்வையில், இஸ்லாத்தில் உள்ளது என்ற போர்வையில முஸ்லிம் சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் இதை பின்பற்றுகிறார்கள், இதை செய்து வருகிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து அதை அங்கீகரிப்பானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி அவர்களுக்கு
அல்லாஹ் கடுமையாக ஒரு விஷயத்தை கட்டளையிடுகிறான். அவனுடைய இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபியே, நீர் பெரும்பான்மையான மக்களை பின்பற்றினால் அவர்கள் எல்லாம் உம்மை வழிகெடுத்து விடுவார்கள். அப்ப பெரும்பான்மையான மக்கள் எல்லா காலகட்டத்திலையும், நபி அவர்களின் காலத்திலும் சரி, இன்னைக்கு உள்ள நவீன காலத்திலும் சரி, முன் சென்ற ஏனைய நபிமார்களின் காலங்களிலும் சரி, பெரும்பாலான மக்கள் எதில் இருப்பார்கள்? சத்தியத்தில் இருப்பார்களா அசத்தியத்தில் இருப்பார்களா என்று பார்த்தால் எல்லா காலகட்டத்திலும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக குறைவு, சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மிக மிக குறைவு, நேரு வழியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக குறைவு. அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறானே, அவர்களும் மிக மிக குறைவு. அப்ப அல்லாஹுவால் நேர் வழி காட்டப்படாத, அசத்தியத்தில் இருக்கிற, சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் தான் எல்லா காலகட்டத்திலும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுடைய காலங்களையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய நபிமார்களினுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், நபிமார்கள் ஒவ்வொரு நபியின் சமூகத்திலும் சத்தியத்தில் இருந்தவர்கள் குறைவு, அசத்தியத்திலும் வழிகேட்டிலும் நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய அசத்தியமான அந்த பாத்திலும் தான் பெரும்பாலான மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் அதுதான் நிலைமை. உலகம் முழுக்க நேர்வழியில் உள்ள மக்கள் அதிகமா அல்லது வழிகேடு அசத்தியத்தில் உள்ள மக்கள் அதிகமா என்று பார்த்தால், நேர்வழியில் உள்ள மக்கள் மிக மிக குறைவு. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் அசத்தியத்தில் உள்ளவர்கள், வழிகேட்டில் இருக்கக்கூடிய வழிகேடர்கள் தான் இந்த துனியாவில் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி வழிகேட்டில் உள்ள மக்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களை அல்லாஹ்வுடைய நபி பின்பற்றினால் என்ன ஆகும்? நபியா இருந்தாலும் அவரை அந்த பெரும்பான்மையான மக்கள் வழிகெடுப்பார்கள். எப்பொழுது? அந்த பெரும்பான்மையான மக்களை இவர் பின்பற்றும் போது. பெரும்பான்மையான மக்களை நபி அவர்கள் பின்பற்றினால் கூட நபி அவர்களையே அந்த மக்கள் வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம குர்ஆன் சுன்னா என்ற அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர வேறு எதையும் நாம் பின்பற்றக்கூடாது. குர்ஆன் சுன்னா என்ற இந்த இஸ்லாத்தின் அடிப்படையான சத்திய கொள்கையை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி புரிய வேண்டும். சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்களோ அப்படி பின்பற்றினால்தான் நாம மறுமையில் வெற்றி அடைய முடியுமே தவிர, அப்படி சஹாபாக்கள் புரிந்ததை போன்று புரிந்து பின்பற்றினால்தான் நாம மூமின்கள். சஹாபாக்கள் புரிந்ததுக்கு மாறாக நாம் புரிந்தால், சஹாபாக்கள் இந்த குர்ஆன் சுன்னா என்ற அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹியை பின்பற்றியதற்கு மாறுதலாக நாம் பின்பற்றினால் நம்மிடத்தில் வழிகேடுகள் ஈஸியாக இலகுவாக வந்துவிடும். அல்லாஹ் அவனுடைய நபியை பற்றி சூரா நஜ்முல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 53வது சூறாவில் உள்ள 3, 4 ஆகிய 2 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறார், வமா யன்திகு அனில் ஹவா. அல்லாஹ் தன்னுடைய தூதரை பற்றி சொல்லுகிறான், அவர் தம் இச்சைப்படி. இச்சைனா என்ன? சொந்த விருப்பம், சொந்த ஆசை, சொந்த விருப்பத்துக்கு பேர் இச்சை. அவர் தம் இச்சைப்படி, தன்னுடைய சொந்த சுய விருப்பத்தின்படி எதையுமே பேசுவதில்லை. அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு உத்தரவாதம், ஒரு சிறப்பு என்ன? அவர்கள் நபியாக்கப்பட்டு நபித்துவ வாழ்க்கை 23 ஆண்டு காலம் அவர்கள் நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்களே, அவர்கள் வாழ்ந்த அந்த 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில அவர்கள் சுய விருப்பமாக தன்னுடைய இச்சைப்படி எதையுமே பேசுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அவங்க அடுத்து அல்லாஹ் சொல்றான், பேசினது என்ன? இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறு இல்லை. அப்ப அவருக்கு அல்லாஹ் அறிவிச்ச அந்த வஹியைத்தான் அவர் மக்களுக்கு மத்தியில பேசினாரே தவிர தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி, தன்னுடைய சொந்த சுய கருத்தின்படி, இச்சைப்படி அவர் எதையுமே பேசவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தாக எதையுமே பேசவில்லை.
அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வஹியைத்தான் பேசினார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய வேதமான அற்புத வேதமான அல் குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்விடம் இருந்து இறுதி தூதரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த அந்த வஹி இருக்கிறது, முன் சென்ற நபிமார்களுக்கும் அந்த வஹியை அல்லாஹ் அறிவித்திருக்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு முதல் மனிதராக இந்த உலகத்துக்கு அனுப்பிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்விடம் இருந்து வஹி அறிவிக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்விடம் இருந்து வஹி அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா நிசா திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 4வது சூறாவான சூரத்துல் நிசாவுல உள்ள 163வது ஆயத், அந்நிசா சூறாவுல உள்ள 163வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள் பெயர்களை குறிப்பிட்டே அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹி வன்னபியீன மின் பஅதிஹி வ அவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத்தி வ ஈசா வ அய்யூப வ யூனுஸ வ ஹாரூன வ சுலைமான வ ஆத்தைனா தாவூத ஜபூரா. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே நூஹுக்கும் அல்லாஹ்வுடைய ஆதி நபிமார்களில் ஒருவரான ஆதம் நபிக்கு அடுத்து நபியா வந்த நூஹுக்கும் அவருக்கு பிறகு வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போல, அதாவது நூஹு நபிக்கும் அவருக்கு பிறகு வந்த ஏனைய நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக நாம் வஹி அறிவித்தோம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய யாக்கூப் நபியுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். இத்தனை நபிமார்களை அல்லாஹ் சொல்லி இத்தனை நபிமார்களுக்கும் நான் என் புறத்தில் இருந்து வஹியை என்னுடைய தூதர்களுக்கு அறிவித்தேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னும் தாவூதுக்கு ஜபூர் எனும் வேதத்தை கொடுத்தோம். அப்ப அல்லாஹுவால் நபிமார்களாக அல்லாஹுவால் தூதர்களாக யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அத்தனை நபிமார்களுக்கும் அத்தனை தூதர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹி அறிவிக்கப்பட்டது என்பதற்கு இந்த வசனம் ஒரு மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹியை அந்த நபிமார்கள் பின்பற்றினார்கள். அந்த நபிமார்களின் காலத்தில் சத்திய மார்க்கத்தில் இருந்த அந்த நபிமார்களின் காலத்தில் வாழ்ந்த மூமின்களான நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ் அறிவித்த அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்த வஹியை அவர்கள் பின்பற்றினார்கள். இறுதி தூதருக்கு எல்லா நபிமார்களுக்கும் எப்படி அல்லாஹ் வஹியை அறிவித்தானோ அது போன்றுதான் இறுதி நபிக்கும் அல்லாஹ் வஹியை அறிவித்தான். இறுதி நபிக்கு அறிவித்த அந்த வஹி இருக்கிறது, அல்லாஹ் இறக்கி வைத்த அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்த வஹி என்ற அந்த செய்தி இருக்கிறது, மிக அற்புதமான செய்தி. மனிதர்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ் வஹியாக இறக்கி வைத்திருக்கிறார். அந்த வஹியை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல மற்றொரு சூறாவான சூரா அன்ஆம்ல திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 6வது சூறாவில் உள்ள 50வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹி வலா அலமுல் கைப வலா அகூலு லக்கும் இன்னி மலக்கு. அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் வஹியுடைய சிறப்பை பற்றி. சூரா அன்ஆம்ல உள்ள 6வது அத்தியாயத்தில் உள்ள 50வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால்
அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீர் கூறுவீராக, என்னிடத்தில் அல்லாஹுவின் கருவூலங்கள், கருவூலம்னா அல்லாஹ்வுடைய பொக்கிஷம், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களிடம் கூறவில்லை. நபி அல்லாஹ் சொல்ல சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வின் கருவூலங்கள் அவனுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கிறது என்று நான் உங்களிடம் கூறவில்லை, மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். அல்லாஹ்வே சொல்ல சொல்றான். இன்னைக்கு குர்ஆன் சுன்னாங்கிற இந்த அடிப்படை அக்கீதாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சில பேர், மதரசாவில் 7 ஆண்டுகள் ஓதி பட்டம் பெற்றவர்கள் கூட தவறான ஒரு கருத்தை சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டு, மக்களை குழப்புவது மட்டும் இல்லாமல் குழப்பி வழிகெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சொல்ற தவறான கருத்துல ஒரு கருத்து என்ன, மறைவான விஷயங்கள் மகான்களுக்கு அறியும், மகான்கள் தெரிவார்கள். மறைவான விஷயம் நபிமார்களுக்கு தெரியும், மகான்கள் மறைவான விஷயத்தை அறிவாங்க. நபிமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியும், அவங்க யார வலிமார்கள் அவுலியாக்கள் என்று முடிவு செய்திருக்கிறார்களோ அவங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்குலாம் மறைவான சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்க்க போனா அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துல உயர்ந்தவங்க, தகுதி தராதரத்துல, மனிதர்களையே அல்லாஹ்விடத்தில் தகுதி தராதரத்தில் அந்தஸ்துல உயர்ந்தவங்க யாரு? நபிமார்கள். நபிமார்களுக்கும் மேல அல்லாஹ்ட்ட தகுதியில உயர்ந்தவங்க யாரு? மலக்குகள். அந்த மலக்குகளுக்கு கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத எந்த ஒன்றும் தெரியாது. அப்ப மறைவானவற்றை எந்த ஒரு நபியும் அறிய முடியாது. மறைவானவற்றை அறிகிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சில ஆதாரங்களை சொல்வார்கள். என்ன ஆதாரம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்துல நடக்கக்கூடிய, இந்த நவீன காலத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருக்காங்களே. முன்னறிவிப்புகள் மூலமா எத்தனையோ விஷயத்தை அல்லாஹ்வுடைய நபி அவங்க முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்களே. அப்ப மறைவான ஞானம் இருந்துதானே முன்னறிவிப்பு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பிற்காலத்துல நடக்கக்கூடிய கியாமத் நாளுக்கு முன்பு, இந்த உலகம் அழிவதற்கு முன்பு கியாமத் நாள் அடையாளமாக பல நிகழ்வுகள் நிகழும் என்று சொன்னார்கள். ஒன்னு 10 பெரிய அடையாளம், அது தனி ரிவாயத்து. 10 பெரிய அடையாளங்கள் வரக்கூடிய ஹதீஸ் தனி ரிவாயத்து, அது ஒரே ஹதீஸ்ல வருது. வேற வேற கிதாபுகள்ல ஒரே ரிவாயத்தாக 10 அடையாளங்கள் கியாமத் நாள் அடையாளமாக வருகிறது. புகை மூட்டம், அதிசய பிராணி, தஜ்ஜால் வெளிப்படுவது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி வருவது, யாஜூஜ் மஹஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அல்லாஹ் படைத்த விசித்திரமான மனிதர்கள் தோன்றுவது, கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கு திசையில் உதிப்பது. இதை 100 வருடங்களுக்கு முன்பு இதை சொல்லும் போது, 50 வருடங்களுக்கு முன்பு இதை சொல்லும் போது விஞ்ஞான உலகம் சிரித்தது. மேற்குல உதிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது, முகமது நபி இதெல்லாம் வந்து தவறா சொல்லியிருக்காருன்னு விமர்சனம் செஞ்ச விஞ்ஞானிகள் இன்னைக்கு ஒத்துக்கிட்டான், ஒரு நாளைக்கு மேற்குல சூரியன் கண்டிப்பா உதிக்கும். மேற்குல சூரியன் உதிப்பதற்குண்டான நிகழ்வுகள், அடையாளங்கள், தட்பவெப்ப சூழ்நிலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி போயிருக்கிறது. வழக்கத்துக்கு மாறா, வழக்கமான அந்த சூழல்களுக்கு மாறா, சூழல்கள் ஏருக்கு மாறா மாறி போயிருக்கிறது. அப்ப மேற்குல ஒரு நாள் சூரியன் உதிக்கும் என்பதை இன்னைக்கு உள்ள இந்த நவீன காலத்துல 2020, 2025 உள்ள விஞ்ஞான உலகம் மேற்குல சூரியன் உதிக்குங்கிறத ஒத்துக்கிடுச்சு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், 10 அடையாளங்களில் ஒன்று மேற்கு திசையிலே சூரியன் உதிக்கும். பிறகு 7, 8, 9 கிழக்கு பகுதியிலும், கிழக்கு திசையிலும், மேற்கு திசையிலும், அரபு தீபகற்பத்திலும் 3 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். பிறகு 10வது அடையாளமாக ஏமனிலிருந்து ஒரு தீப்பிழம்பு கிளம்பி மக்களை எல்லாம் விரட்டும் ஒரு திசையில் கொண்டு போய் சேர்த்து விடும். 10 அடையாளத்தை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்ன 10 அடையாளத்துல 3 அடையாளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். புகை மூட்டத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அது குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி. சூரா துஹான்ல 44வது சூறாவுல வரக்கூடிய ஒரு செய்தி புகை மூட்டத்தை பத்தின செய்தி.
அதிசய பிராணி அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்களே, பேசக்கூடிய ஒரு விலங்கு. மனிதர்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு பிராணியை நாம் இந்த பூமியில் வெளிப்படுத்துவோம் அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அந்த பிராணியை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா நம்முள்ள திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 27வது சூறாவில் உள்ள 81, 82வது வசனத்தில் அந்த அதிசய பிராணி மனிதர்களிடத்தில் பேசக்கூடிய அதிசய பிராணி. பேசுறதுன்னு சொன்னா பாவிகள்கிட்டயே வந்து நீங்க செய்யறது பாவம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாத, அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை அலட்சியப்படுத்துகிற, அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரிக்கிற பாவிகள்கிட்ட போய் நீ நிராகரிக்கிறது பாவம், நீ அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிக்கிறது பாவம் என்று அந்த பிராணி அப்படி போய் பேசும். அப்படி பேசக்கூடிய ஒரு பிராணியை அல்லாஹ் உலகம் அழிவதற்கு முன்பு 10 அடையாளங்களில் ஒரு அடையாளமாக அனுப்புவான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னாங்க. அப்ப 3வது அடையாளம் என்ன? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறார் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப 10 அடையாளங்கள்ல 3 அடையாளம் அல் குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யாஜூஜ் மகஜூஜ்ங்கிற அந்த படைகளை பற்றிய செய்தி இருக்கிறது. அவர்கள் வருவார்கள் என்று குர்ஆன்ல இல்ல, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த 10 பெரிய அடையாளங்கள் ஒரு செய்தியாக வருகிறது. இது அல்லாம 40க்கும் மேற்பட்ட சில அடையாளங்களை அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னாங்க. அதுல சில அடையாளங்கள் இன்னைக்கு உலகத்துல வந்திருப்பதை நாம பார்க்கிறோம். காலங்கள் சுருங்கும் சொன்னாங்க, அந்த அடையாளத்தை இன்னைக்கு நாம கண்கூடா பார்க்கிறோம். மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அந்த அறிவுரை இன்னைக்கும் இருக்கிறது. எதிரிகளால் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள், உணவு தட்டை நோக்கி எதிரிகள் பசித்தவன் உணவு தட்டை நோக்கி பாய்வது போன்று எதிரிகளிடம் இருந்து நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு அந்த நிலைமையை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். பெண்களை பற்றி சில செய்திகளை சொன்னார்கள். ஆண்கள் தலைக்கு கருப்பு சாயம் பூசுவதை பற்றி சில செய்திகளை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த 40க்கும் மேற்பட்ட சில அடையாளங்கள் இருக்கிறது. அதுல சில அடையாளங்கள், ஒரு சில அடையாளங்கள் வந்துவிட்டது, பெரும்பாலான அடையாளங்கள் வரவில்லை. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் வைத்து அந்த குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர் சொல்லுவார்கள், மறைவான ஞானம் நபிமார்களுக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நபி பிற்காலத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை அவங்க ஹயாத்தா இருக்கும் போதே சொன்னாங்களே, எப்படி சொன்னாங்கன்னு கேட்பாங்க. சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ் அறிவிச்ச வஹிதான் காரணம். அப்ப 10 பெரிய அடையாளங்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் வஹியா அறிவிச்சா அந்த 10 பெரிய அடையாளத்தை அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. சிறிய அடையாளங்கள்னு சில அடையாளங்களை சொன்னாங்க, அதுவும் அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தம் இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை, அவருக்கு அல்லாஹ் அறிவித்த வஹியை தான் அவர் பேசுகிறார் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப வஹி, அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிக்கப்படுற வஹி அல்லாஹ்வுடைய செய்தி. மறைவான ஞானம்ங்கிறது யாருக்கும் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மறைவான ஞானம்னா என்ன? அடுத்த ஒரு நிமிஷம் அல்லது அடுத்த ஒரு வினாடி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், இந்த துனியாவுல என்ன நடக்கும், வானத்துல வானங்கள்ல என்ன நடக்கும், பூமியில என்ன நடக்கும், கடலுக்கடியில என்ன நடக்கும், யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். அடுத்த ஒரு வினாடி ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் என்ன நடக்கும் என்பதை விதித்தவன் அல்லாஹ். அவன் விதித்ததை அவனை தவிர வேறு யாருமே அறிய முடியாது. அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களிடம் கூறவில்லை, நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன். அல்லாஹ் அறியக்கூடிய மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கிறேன் என்றும் உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு அறிவிக்கப்பட்ட வஹியைத்தான் நான் பின்பற்றுகிறேன், அதை தவிர நான் வேறு எதையும் பின்பற்றவில்லை. குருடனும் பார்வை உடையவனும் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இந்த அன்ஆம் சூராவுல உள்ள 50வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் இதே சூராவுல 106வது வசனத்திலும் அவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற அந்த வஹியின் முக்கியத்துவத்தை சொல்லி அந்த வஹியை பின்பற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் அவனுடைய நபியின் மூலமாக கட்டளையிடுகிறான்.
இத்தபிஉ மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக்க லா இலாஹ இல்லா ஹுவ அஅரில் அனில் முஷ்ரிகீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உம்முடைய இறைவனிடம் இருந்து உமக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதையே நீர் பின்பற்றுவீராக. நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நபியை நீர் பின்பற்றுவீராக. எதை பின்பற்றுவீராக? உம்முடைய இறைவனிடம் இருந்து உமக்கு வஹியாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறானே வஹி, அந்த வஹியை நீர் பின்பற்றுவீராக. அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை. இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை நீர் புறக்கணித்து விடும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப எந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ அந்த முஷ்ரிக்குகளை புறக்கணித்து விடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். முஷ்ரிக்குகளை புறக்கணித்து விடுனா என்ன அர்த்தம்? முஷ்ரிக்கான மனிதர்கள் அவர்கள் செய்கிற ஷிர்கான வழிகேடான ஒவ்வொரு செயல்களையும் நாம் புறக்கணித்து விட வேண்டும். அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹியை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பின்பற்ற வேண்டும். அந்த வஹியைத்தான் நாமும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹியான அல் குர்ஆன் ஆயத்துக்களும் சஹீஹான ஹதீஸ்களும் தான் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது, சரியானது. சஹீஹான ஹதீஸ்களை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னார். அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு இறக்கி வைத்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னார். எந்த மனிதன் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றவில்லையோ அல்லது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாமல் வேறு எதையாவது எந்த மனிதன் பின்பற்றுகிறானோ அப்படி பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வழிகேட்டிலே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மிக தெளிவாக இந்த மார்க்கத்தை அறிவிக்கிறார்கள். எப்படி அறிவிக்கிறார்கள்? நான் உங்களை வெண்மை நிறத்தில் உள்ள ஒரு மார்க்கத்தில் விட்டு செல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உங்களை நான் சாதாரணமா எதிலே விட்டு செல்லல, ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் எந்த சத்திய இஸ்லாத்தை கொடுத்தானோ அதே சத்திய இஸ்லாத்தை தான் இறுதி நபிக்கும் அல்லாஹ் கொடுத்தான். அப்படி வெண்மை நிறத்தில் உள்ள ஒரு மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்லுகிறேன். அந்த மார்க்கத்தில் உள்ள இரவு கூட பகலை போன்று வெளிச்சமானது. வழிகேட்டு, அதாவது வழிகேட்டு நஷ்டமடைந்து நாசமாக போகக்கூடியவனை தவிர வேறு யாரும் அந்த வெண்மை நிறத்தில் உள்ள மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டார்கள், பின்பற்றாம இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபி நம்மை எதில் விட்டு சென்றார்கள்? வெண்மை நிறத்தில் உள்ள தூய்மையான குர்ஆன் சுன்னா என்ற சத்தியத்திலே நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு ஹயாத்தாக இல்லை, வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தானே வஹி, குர்ஆன் என்ற வஹி, ஹதீஸ் என்ற வஹி, அது இன்றும் ஹயாத்தாக இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட வஹி ஹயாத்தாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வஹிக்கு மவுத் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த வஹி இன்றும் இருக்கிறது. அந்த வஹியை நாம் சரியான முறையிலே புரிந்து பின்பற்றுகிற வரைக்கும் நாம் வேறு வழியிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய இறுதி தூதருக்கு இறக்கி வைத்த வஹியை சரியான முறையில் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அது போன்று புரிந்து நாம் பின்பற்றுவதற்கு